பா என்னப்பா தனியா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்னப்பா அது? மாணிக்கம், சொல்லுங்கப்பா. உங்க அம்மா அன்னைக்கு ஆஸ்பத்திரியில திடீர்னு சொத்த பேத்த பேச ஆரம்பிச்சுட்டான். உங்க தம்பியோட மாமனார் வந்ததுலேருந்து அவ போக்கே மாறிடுச்சப்பா. எங்க உனக்கு சித்தியா மாறிடுவான்னு எனக்கு பயமா இருக்குதுப்பா. அப்பா, அம்மா சும்மா லபலபலவன் கத்துவாங்களே ஒழிய அவங்க மனசு யாருக்கு வரும்? அவங்க நல்ல மனசு பாது. சரி, உனக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு அம்மா போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லைப்பா. இன்னைக்கு காயத்ரி வயிற்றுல ஒரு குழந்தை வளர்றதுன்னா அது அம்மாவோட வேண்டுதல் தான்ப்பா. அம்மாவோட பிச்சைப்பா அது. அம்மா போய் தப்பா பேசுறீங்களாப்பா? அது அம்மாப்பா. இல்லப்பா, சொத்துக்காக சொந்த அண்ணன் தம்பிகளே அடிச்சு போற இந்த காலத்துல சொத்து உன் பேர்ல இருக்க, பிரச்சனை வேற மாதிரி போயிட போகுது. அப்பா, அம்மா என்னை ஒத்த பிள்ளையா பெற்று போட்டுட்டு சொத்தை பூரா என் பேரில் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாங்கப்பா. இப்போ எனக்கு தம்பி வந்துட்டான், தம்பிக்கு ஒரு பையன் பிறந்துட்டான். காயத்ரி வயிற்றுலையும் 5 மாதம் முழுகாமல் இருக்காப்பா. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், இருக்கிற சொத்தை 2ஆ பிரித்து எழுதி வச்சிடலாம். சரியப்பா, உன் மனசுக்கு என்ன படுதோ அதை செய்ய. ஏதோ என் மனசுக்கு பட்டதை நான் செஞ்சுட்டேன், சொல்லிட்டேன். சரிங்கப்பா, சரியா பிரிச்சிருவோம்ப்பா. சரி.